ஒரு சிறிய கதை, ஆனால் பெரும் நீதி சொல்லுகிற கதை. என் வாழ்க்கையில் துயரங்கள் வந்தபோது, துயரங்கள் இல்லையா, ரொம்ப சிறிய வயதில் தாயை இழந்திருக்கிறேன். பல நாள் பசி என்றால் என்ன என்று உங்களில் பலருக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அடுத்த வேளை உணவு பத்திரமாக உத்தரவாதமாக இருக்கிற போது இடையில் வருகிற பசிக்கு பெயர் பசி அல்ல, அது உத்தரவாதமாக இருக்கிற உணவை நோக்கி போகிற தூண்டுதல். 9:30 மணிக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே சோறு கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் இருந்து, அல்லது வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்குங்கிற உத்தரவாதம் இருந்து 8:45 பசிச்சா அது பசி அல்ல, அது உணவை நோக்கிய விளைவு. உணவு கிடைக்காத போது, உணவு கிடைக்காது என்ற நிலையில் ஒரு பசி வரும் பாருங்கள். அந்த பசியை நீங்கள் அனுபவித்தது உண்டா? நான் அனுபவித்திருக்கிறேன், எனக்கு தெரியும். மிக நெருங்கிய வாழ்க்கையில் எல்லாமுமா இருந்தவர்களின் இழப்பை மிக அருகாமையில் பார்த்திருக்கிறேனா? பார்த்திருக்கிறேன். அம்மாவின் மரணம், அப்பாவின் மரணம், நெருங்கிய நண்பர்களின் மரணம், ஆசிரியர்களின் மரணம், எத்தனை எத்தனை துன்பங்கள் சந்தித்ததில்லையா? ஆனாலும் அதை மீறி மகிழ்ச்சியாயிருக்கும் வாழ்க்கையை, மகிழ்ச்சியை எதிர்கொள்ளும் வாழ்க்கையை ஒரு கதை கற்றுக் கொடுத்தது. அந்த கதையை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என் கடமைதானே. அந்த கதை தானே என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஆதாரம். அது ஒரு ஜப்பானிய கதை. ஒரு அரசன் இருந்தான், நிறைய செல்வங்கள் இருந்தது, நிறைய பொருள் இருந்தது. அவனுக்கு பசி என்றால் என்ன என்று தெரியாது. அதை விட சிறப்பு, அவனுக்கு அழகான சிறந்த மனைவி, ஆகச் சிறந்த அமைச்சர்கள், அழகான மகன், வாரிசு, சிறந்த குடிமக்கள். சங்கப்பாடல் சொல்வது மாதிரி ஆண்டு அவிந்து அடங்கி கொள்கை சான்றோர் யாண்டுள்ள ஒரு ஊரை ஆண்ட அரசன். அப்படி ஒரு ராஜா தோஷமாக இருந்தான். பல ஆண்டுகள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். மகனுக்கு 16 வயது. குதிரை ஏறுவதற்கு, வாழ் பயிற்சிக்கு எல்லா வித்தைகளையும் மகனுக்கு கற்றுக் கொடுத்தான். எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்ட மகன் காட்டிற்குள்ளே போய் விலங்குகளை வேட்டையாடுவதற்கு போன இடத்தில் பாம்பு கடித்து செத்து போனான். புத்திர சோகத்தில் ஆழ்ந்த அரசனிலே இருந்து மீள முடியாமல் தவித்த போது அவனுக்கு எல்லாமுமாயிருந்த அமைச்சன் குளிக்க போன இடத்தில் கீழே விழுந்து இறந்து போனான். எல்லாமுமாயிருந்த அமைச்சன் இறந்து போன கவலையில் மீள முடியாமல் இருந்த போது அவன் அன்புக்கும் நேசத்திற்கும் உரிய அவனுடைய ஆசை மனைவி ஏதோ சாப்பிட்ட உணவு பொருந்தாமல் அது விஷமாகி இறந்து போனாள். எல்லாம் 10 நாட்களுக்குள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. துயரம் அழுத்துகிறது, கரிய போர்வையை போல அழுத்துகிறது. அரசன் நிலை குலைந்து போனான். ஒரு வேலை பார்க்கவில்லை, யாரோடும் பேசவில்லை. துன்பத்தின் உச்சியில் மௌனமாகத்தானே இருப்போம். நான் கூட நினைத்திருக்கிறேன், இறுதி யாத்திரையின் போது எல்லோரும் ஏன் மௌனமாக போகிறார்கள் என்று. ஆனால் கவியரசு கண்ணதாசன் அதற்கு விடை கொடுத்தார். இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி. எவ்வளவு அழகான சொற்கள் பாருங்கள். இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. அடுத்த 2 வரி இன்னும் சிறப்பு. இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று கவிஞர் எழுதினார். அந்த மௌனத்தில் ஆழ்ந்து போயிருந்தான் அரசன். புதிதாக பதவிக்கு வந்த அமைச்சன் அரசனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்பினான். அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பல ஆலோசனைகள் சொன்னான், பல விஷயங்கள் பேசிய பார்த்தான். அரசன் அசைந்து கொடுக்கவில்லை. அப்போது ஒரு தகவல் வந்தது. ஊருக்கு வெளியே ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறார், அவரை சந்தித்தால் பயன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. மந்திரி சொன்னான், அவரை போய் ஒரு முறை பார்த்தால் நன்மை கிடைக்கிறது என்று மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், போய் பார்த்து விட்டு வரலாம். அரசன் போனான். அவர் ஒரு எளிய மனிதர்.
வாழ்க்கையை உண்டு செரித்து எல்லாவற்றையும் உணர்ந்த நுட்பமான ஞானம் பொருந்திய மனிதர். எங்கள் பேராசிரியர்கள் போல. ஒரு விதத்தில் இருவருமே எனக்கு ஆசிரியர்கள். நீங்கள் சொன்னால் வியப்பீர்கள், இவரிடமும் நான் நேரில் வகுப்பறையில் படித்ததில்லை. ஆனால் அவர்கள் எழுதியதை பேசியதை உங்கள் போல நாற்காலியில் அல்ல, தரையில் அமர்ந்து கேட்டு படித்த மாணவன் நான் அவர்கள் இருவரிடத்தில். அதுபோல ஞானம் பொருந்திய அந்த மனிதனிடத்தில் அரசன் போனான். என்ன அவர் கேட்டார். அரசன் எல்லாவற்றையும் சொன்னான். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. சரி, அரண்மனைக்கு போய் ஒரு கையளவு உப்பு கொண்டு வா என்றார். அரசன் யாரெங்கே என்றார். ஞானி சொன்னார், நீ போய் கொண்டு வா. அரசன் தானே போய் ஒரு கையளவு உப்பு கொண்டு வந்தான். ஞானிக்கு பக்கத்திலே ஒரு சொம்பு, ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ஒரு சொம்பு இருந்தது. அதில் நிறைய தண்ணீர் இருந்தது. ஞானி சொன்னார், நீ கொண்டு வந்த உப்பையெல்லாம் அந்த தண்ணீரில் போடு என்றார். கொண்டு வந்த உப்பையெல்லாம் அரசன் அந்த தண்ணீரில் போட்டான். அந்த குவளை தண்ணீரில் ஒரு 20-30 நிமிடங்களுக்கு பிறகு உப்பு முழுவதுமாக கரைந்து விட்டது. ஞானி சொன்னார், இதை குடி. அரசன் சொன்னான், இதை எப்படி குடிப்பது? குடி. எடுத்து வாயை விட்டு விட்டு அரசன் சொன்னான், கரைக்கிறது. சரி விடு, வைத்து குடிக்காது. போய் இன்னொரு கை உப்பு கொண்டு வா. மீண்டுமா? ஆம், கொண்டு வா. மீண்டும் ஒரு கை உப்பு எடுத்து கொண்டு வந்தான் அரசன். இம்முறை ஞானி அவனை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்து ஒரு குளத்திற்கு போனார். தெளிந்த குளம், தரையின் அடிவாரம் என்ன இருக்கிறது என்று தெரிகிற அளவிற்கு தெளிந்த குளம். இப்போது அந்த உப்பை போடு என்றார். கொண்டு வந்த உப்பை அரசன் குளத்தில் போட்டான். பார்க்க உப்பின் துகள்கள் குளத்தின் அடியில் சென்று தரையில் அப்படியே படர்வதை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு 10 நிமிடங்களுக்கு பிறகு அந்த உப்பு முழுவதுமாக கரைந்து விட்டது. ஞானி சொன்னார், இப்போது குடி. அரசன் சொன்னான், எனக்கு தெரியும் கரிக்காது. பரவாயில்லை, குடி. குடித்தான். கரிக்கவில்லை தானே? ஆம். ஞானி சொன்னார், துன்பம் எப்போதும் ஒரு கையளவு உப்புதான். துன்பம் எப்போதும் ஒரு கையளவு உப்புதான். அதை சிறிய மனமான குடத்தில் போட்டால் கரிக்கும். விரிந்து பருந்த மனமான குளத்தில் போட்டால் கரிக்காது. எனவே வாழ்க்கை இன்பமாக இருப்பதற்கு தேவை மனம் குவளையாக இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அது கேட்கல. மனம் குவளையாக இல்லாமல் குளமாக இருக்க வேண்டும். உங்கள் மனங்கள் எல்லாம் தெளிந்த குளம்போல வாழ்க, வளர்க. நன்றி.